ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஆக்சுவலி இவதான் செகண்ட் வீடியோ போடுறோம். ஜிம்பாப்வே சீரீஸ்ல 2 மேட்ச் ஆடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிம்பாப்வே வின்னு, செகண்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆனால் மெயினாக இந்த வீடியோ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் கரெக்டாக போயிருக்கு. கம்பீர் வந்து டீம் இந்தியாவோட ஹெட் கோச்சாக வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கம்பீர். அண்ட் ஒரு நியூ எரா ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆகும் போது நிறைய சீனியர் பிளேயர்ஸ் வந்து T20 போயிட்டாங்க. நம்ம இன்னும் அதுவே பெருசாக கவர் பண்ணல. விராட் கோலி, ரோஹித் அண்ட் ஜடேஜா வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. நிறைய பேர் கம்பீர்னு சொல்ல வரேன். நிறைய பேர் ரோஹித் அண்ட் கோலிக்கு கொடுத்த அட்டென்ஷன் கூட ஜடேஜாக்கு கொடுக்கல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு கூட அவருக்கு ஸ்பீச் கொடுக்கல போல இருக்கு. அதெல்லாமே நம்ம ஒரு போஸ்டா பார்த்துருந்தோம். அதெல்லாமே இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து மெயினா கம்பீர் வந்து இந்தியா ஹெட் கோச்சா ஆயிருக்காரு. இந்தியாவோட கிரிக்கெட் எப்படி இருக்க போகுது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சப்போஸ் வந்து இந்தியா வந்து ஒரு பிக் லாஸ் T20 ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸ்ல இருந்து வந்தாங்கன்னா கம்பீர் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருப்பாரு. அங்கிருந்து டீம் ஒரு பில்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு. அண்ட் எல்லாமே ஒரு ஸ்மூத் எண்டிங்கா முடிஞ்சது. இந்தியா டிராஃபியும் வின் பண்ணாங்க. அண்ட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் வந்து ரிட்டையரும் ஆயிட்டாங்க. ஒரு T20 புது ஸ்குவாடு, யங் பிளட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அதிகபட்ச ஏஜே வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் பும்ரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 33-34 வயசு. 33 வயசுன்னு நினைக்கிறேன் இவருக்கு, சூரியகுமாருக்கு. அவரு தான் அதிகபட்ச ஏஜாவே இருப்பாருன்னு நினைக்கிறேன் T20 ஸ்குவாட்ல. அண்ட் கம்பீர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த சீரீஸ்க்கு வர போறாங்கன்னா ஸ்ரீலங்கா சீரீஸ். இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு டூர் பண்றாங்க. அதுலதான் ஃபர்ஸ்ட் அவர் ஹெட் கோச்சா வர போறாருன்னு நினைக்கிறேன். 3 T20s and 3 ODIs ஆடுறாங்க. அந்த ஸ்குவாட் எப்படி செலக்ட் பண்ண போறாரு கம்பீர்? ஸ்ரேயஸ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி அண்ட் அந்த மாதிரி KKR பிளேயர்ஸ்க்கெல்லாம் சான்சஸ் இருக்குமா? ஏன்னா ஒதுக்கி இருக்காங்க KKR பிளேயர்ஸை. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் கண்டிப்பா டீம்ல வரும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை டீம்ல எடுக்காம இருக்காங்க. நான் ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எதிர் ஸ்ரேயஸ் ஐயர் KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல ஹர்திக் பாண்டியா தான் ஸ்ரீலங்கன் சீரீஸ்க்கு கேப்டனா இருப்பாங்கன்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பிரபு, உங்களோட இனிஷியல் தாட்ஸ். கம்பீர் வந்து ஹெட் கோச்சா வந்திருக்காரு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பா அவருக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, பிக் ஷூஸ் டு ஃபில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வரனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும். என்னதான் வேர்ல்டு கப் அடிச்சாலும் திரும்ப இன்னும் வேர்ல்டு கப்ஸ் வேணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு இருக்கும். ஒன்னு மட்டும் கன்ஃபார்மா சொல்லேன். ஒன்னு இந்தியா வந்துட்டு ஒரு ரீச் பண்ணாத ஹைட்டுக்கு போகும். இல்லைன்னா கிரேட் சாப்பிள் பீரியட்ல எவ்வளவு டவுன்ஃபால் ஆச்சோ அவ்வளோ ஆகும். இந்த சென்டர், இந்த இன் பிட்வீன்ல கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் ரோஹித் சர்மாங்கிறேன், கௌதம் கம்பீர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். ஸோ அவருக்கான ஸ்குவாட் வேணும், எனக்கு வேணும், இந்த டீம்ல இந்த பாலிடிக்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அவர் ஒரு நல்ல டீமை கொண்டு வரணும்னு நினைச்சு கொண்டு வந்து மேபி ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஒரு வேர்ல்டு கப் வாங்கி தரலாம். பட் ஸ்டில் அது வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கலன்னா கண்டிப்பா ஒரு டவுன்ஃபால் இருக்கும். இன் பிட்வீன்ல இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா அவரோட கோச்சிங்கா இருக்கட்டும், அவர் செலக்ட் பண்ற டீமா இருக்கட்டும், அண்ட் கண்டிப்பா KKRக்கான ஒரு இது கொடுப்பாரு இந்தியன் டீம்ல. என்ன சொல்றது, அந்த KK எப்படி தோனி இருக்கும்போது CSK கோட்டான்னு இருந்துச்சோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு KKR கோட்டான்னு கொண்டு வருவாரு. பட் அந்த பிளேயர்ஸ் ஃபெயில் ஆனாங்கன்னா அதுக்கு இவர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துதான் ஆகணும். நல்ல என்ன சொல்றது, கௌதம் கம்பீர் ஆக்சுவலா டு பி ஹானஸ்ட் டிராவிடோட கம்பேர் பண்ணும்போது கௌதம் கம்பீர் வந்துட்டு நிறைய கிரிக்கெட்டிங் எக்ஸ்போஷர் மூணு என்ன சொல்றது ஃபார்மேட்லயும் நல்லா பண்ணியிருக்காரு. ராகுல் டிராவிடை விட வந்துட்டு லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் உள்ள ஒரு பர்சன். பட் ஸ்டில் இது சொல்லக்கூடாதுதான். பட் ஆனா என்ன சொல்றது, டாக்டிக்கலி ஹியஸ் பெட்டர் பிரெயின் கம்பேர் டு ராகுல் டிராவிட். அதான் உண்மையான விஷயம். ஏன்னா ராகுல் டிராவிட் டவுன் த இயர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அவருக்கு அந்த லக் ஃபேக்டர் இருந்தது இல்லை. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, லைக் என்ன சொல்றது, அவருக்கு அந்த ஒரு நாக் அவுட் அந்த ஸ்டேஜஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சாரி, நான் ஆக்சுவலா கொஞ்சம் கம்பீர் ஃபேன் தான், அதனால கொஞ்சம் நான் அப்படிதான் பேசுவேன். ஸோ அதான். பட் ஆனா ஸ்டில் ஸோ கண்டிப்பா கம்பீர் வந்துட்டு அதான் சொல்லிட்டேன். ஒன்னு இந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போயிட்டு ஒரு 3-4 ICC டிராஃபிஸ் வாங்கி கொடுத்துட்டு ரிட்டையர் ஆவாரு. இல்லைன்னா வந்துட்டு கிரெக் சாப்பிள் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் பார்ப்பாரு. பட் ஸ்டில் கம்பீர் இஸ் கோயிங் டு டூ சம் என்ன சொல்றது ஸ்வார்ட்ஸ் பக்லிங் சேஞ்சஸ். நல்லது நடந்தா ஹாப்பி ஆஸ் ICT ஃபேன். பட் பார்ப்போம். லாஸ்ட் டைம் 2007 T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு ஒரு கோச்சை மாத்தினாங்க. அந்த கோச்சை வந்துட்டு ஒரு ICC டிராஃபி வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த வாட்டியும் 2024 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு மாத்திருக்காங்க. ஸோ CT கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஸ்ரீலங்கா டூர்லயே தெரிஞ்சிடும் அவரோட ஸ்குவாட் செலக்ஷன்லயே நல்லா வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர்லாம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு பேட்டிங் ஆடுவாரு. யாருக்கு தெரியும், சகல் கூட ஓப்பனிங் வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா தான் இருக்கணும். ஜாலியா இருக்க போது. உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் சால் முதல்ல அதுக்கு ஸ்குவாட்ல இருக்கணும். அதுக்கு முன்னாடி கிஷோருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு அப்படியே துடிக்குது. அது பாயிண்ட் மட்டும் நான் பேசிட்டு போறேன். ராகுல் டிராவிடை விட எக்ஸ்போஷர் இருக்குன்னு நீங்க சொல்றது முதல்ல நீயே ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபுல்லா பேசிடுறேன். இல்ல எனக்கு பெருசா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவுண்டர் பாயிண்ட்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். நான் முதல்ல பிரபுக்கு கவுண்டர் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். நான் நினைக்கிறது என்னன்னா, எக்ஸ்போஷர் இருக்கு நீங்க சொல்லலாம். ஆனா கம்பேரிட்டிவ்லி ஒரு லாங்கர் கரியர் ராகுல் டிராவிட் தான் இருந்தது ஃபர்ஸ்ட். அண்ட் எக்ஸ்போஷரும் ராகுல் டிராவிடுக்கு அதிகம் தான். இன்னும் ஒன்னே நீங்க 3 ஃபார்மேட்னு ஒன்று சொல்லிட்டீங்க.
ஸோ அதனால ஒத்துக்கலாம். அவர் T20 எக்ஸ்ட்ராவா ஆடி இருக்காரு ராகுல் டிராவிடோட. அண்ட் லக் ஃபேக்டர் எனக்கு கம்பீருக்கு லக் ஃபேக்டர் இருந்திருக்கா எனக்கு தெரியாது. பட் ஒண்ணு மட்டும் கம்பீருக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு, அக்ரெஷன். இவர் வந்து ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட மாட்டாரு, டிஃபென்சிவ் கிரிக்கெட் தான் அவரோட நேச்சரே. டிஃபென்சிவ் நேச்சர் தான் ராகுல் டிராவிட். அது கிரிக்கெட்டா இருக்கட்டும், அவரோட டாக்டிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஆக்சுவலி இந்த T20 வேர்ல்டு கப் தான் ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்துட்டு போயிருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் டீமே கூட அவர் கோச்சிங்ல. அதுக்கு முன்னாடி ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல தான் தோத்துட்டாங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்மூத்தா அழகா ஒரு என்ன சொல்றது பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இவர் கொஞ்சம் அக்ரெசிவ் அண்ட் இன்டென்ஸ்ஃபுல் அண்ட் வெளியே காட்டுவார் எமோஷனை. இதுதான் டிஃபரெண்டா பாக்குறேனே தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே சொல்லணும்னா ராகுல் டிராவிட் இஸ் லெஜெண்ட். அதை கம்பீரே ஒத்துப்பாரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் இவர் பிரபு சொன்னதுக்கு, ஒன்னு ஹைல பார்ப்பாங்க இல்லைன்னா டவுன்ல பார்ப்பாங்க சொன்னாரு. சொல்லப்போனா இப்போ இந்தியா டீம் எப்படி இருக்குன்னா அந்த வெனிலா கபடி குழு மாதிரி தான். கோச் எல்லாம் வேணாங்க நாங்களே அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பண்ணீங்களா, அப்படிதான் டீம் இருக்கு. கோச்சே இருந்தாலும் கண்டிப்பா செமி ஏன் ஃபைனலுக்கே போயிடுற மாதிரி தான் வச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கே டீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த IPL விளையாடி இட்ஸ் ஃபார் T20 ஆனாலும் சரி, ஒன் டே ஆனாலும் சரி, அப்புறம் சொல்ற டெஸ்ட் மேட்ச் ஆனாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் பாலிடிக்ஸ் முதல்ல பேசணும். இந்த இந்தியன் பாலிடிக்ஸ்ல சம் அரௌண்ட் 90s டைம்ல ஐ திங்க் சித்து யாரோ கோச் பிரபாகரா இல்ல வேற யாரோ ஒருத்தர் அவர் தான் அந்த இதை ஃபார்மேட்டை கொண்டு வந்தாரு. கோச் ஆனோடனே அவங்க ஊர் பசங்க, மும்பை பசங்க, அடுத்த ஒரு கோச் சொன்னா அவங்க கர்நாடகா பசங்க, அந்த மாதிரி ஒரு இதுவா ஆரம்பிச்சு விட்டது. இன்னைக்கும் போயின்னு இருக்கு. அதை டிராவிடும் தான் ஃபாலோ பண்ணாரு. கர்நாடகா பிளேயர்ஸா உள்ள போட்டாரு. இப்ப நீங்க இப்ப கிடையாது. ஒரே நிமிஷம், சாரி ஈஸ்வர், இது நல்ல பாயிண்ட் நீ சொன்னது, அதனால நான் அது மட்டும் ஆட் பண்றேன். இது வந்து நிறைய சேனல்ல பேசிருக்கோம். ஆமா, அவர் கேப்டனா இருக்கப்ப நீங்க உத்தப்பாவை எடுத்துக்கோங்க, எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து டொமஸ்டிக்ல இருந்து அப்படியே வந்திருப்பாங்க. அதனாலதான் வந்து இப்ப நீங்க சொன்ன 2007ல இந்தியா கப் வின் பண்ண ஒரு ஃபாரின் கோச் வந்தாரு. ஆனா இப்ப அது மாறி நடந்திருக்கு, இந்தியன் கோச் வந்திருக்காரு. சோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இவரும் அதே தான் ஃபாலோ பண்ண போறாரு, அதே பாலிடிக்ஸ் தான் எடுத்துன்னு வர போறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அடி வாங்கினா எப்படி அடி வாங்குவாருன்னா கபில் தேவ் மாதிரி அடி வாங்க வாய்ப்பு இருக்கு. அவரும் ஒரு அக்ரெசிவான ஆள் தான். அவரை கோச் ஆக்குனாங்க. கோச் ஆக்குறப்போ டீமே மட்டமான ஒரு கேம். ஆஸ்திரேலியா சீரியஸ் ஒயிட் வாஷ், அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வந்தாங்க, வெஸ்ட் இண்டீஸ் சீரியஸ் ஒயிட் வாஷ், மட்டும் வெறும் 16 மேட்சஸ் தான் கோச்சாவே பண்ணாரு. அதுல 1-2 தான் வின் பண்ணாங்க. எத்தனைக்கும் அப்ப கேப்டனே ஆனா சச்சினே போயிட்டு இதுக்கப்புறம் நான் கேப்டனா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவரு ஐயோ சச்சினே போயிட்டான், டீமே போச்சு அப்படின்னு அவரு வெளியே போக வச்சு அந்த டைம் அவர் மேல ஒரு பழிய போட்டு அலிகேஷன் போட்டு அவர் வந்து அழுவ ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி நான் ஃபிக்ஸிங் எல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ண ஊர் இது. சோ அதனால வந்து யார் என்ன வேணா பண்ணி விடுவாங்க. அதனால இந்த கோச்சும் சரி எல்லாமே பயங்கரமான பாலிடிக்ஸ். ஒன்னே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரோஜர் பிண்டி இருக்காரு, அவர் வேணா நம்பலாம். சரி ஓகே, இந்தியா விளையாடி இருக்காரு, கப்படிச்சு கொடுத்திருக்காரு, அந்த ஒரு இதை வச்சு அந்த ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி அவர் என்ன ஒழுங்கா பார்த்து பாருக்காடி. மற்றபடி அதே ஃபார்மட்டா போக போறாங்க. அவங்க ஊர் பசங்க கூட்டணும் உள்ள போடுறது. கேப்டனாலும் சரி அந்த 90s சம்திங் டைம்ல ஆரம்பிச்சிருது. அவங்க ஊர் பசங்களே விளையாட இருக்கணும். கோச்சானாலும் சரி, கேப்டனாலும் சரி, அந்த ஒரு ஃபார்மட்டை கொண்டு வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி லாஸ்டா இப்ப யாரு ரோஹித் சர்மா அவர் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த IPL வச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. IPL எந்த கேப்டன் இருக்காரோ அவங்க இந்தியாவில் விளையாடுனா அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கி அந்த டீமை போட்டுருக்குது. அந்த மாதிரி வந்து இருக்கு. இப்ப யார் பண்ண போறாங்க? இது எதுவுமே பண்ணாம யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள வச்சு போனானா சம பேர் கிடைக்கும். இப்போ அவரோட KKR ஆளுங்களை கூட்டணும்னு போட்டாலும் நல்லா தான் போகும். ஆனா நான் என்னன்னா அதை சொல்லிட்டே இருப்போம். நான் அவங்க ஊர் பசங்களே போடுறாங்க. இப்போ ஒரு மீம்ஸ் வந்தது, தோனியோட MS தோனி படத்தோட சீன் வந்தது. இந்த மாதிரி வந்து தோனி கால் பண்ற மாதிரி அந்த பக்கம் அந்த கங்குலி இவரை சங்ககராவை வச்சுட்டு இன்னும் நம்ம பசங்க யாருமே ஆட இல்லையா? இல்லைங்க யாருமே ஆட இல்லைங்க, ஜெய்ஷ்வால், சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் சால் 3 பேர் IPL ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ஆடவே இல்லைல்ல வேர்ல்டு கப்ல. அதுக்கு ஒரு மீம்ஸ் மாதிரி வீடியோ மாதிரி வந்தது, ரீல்ஸ்ல வந்தது. ஸோ அந்த மாதிரிதான் நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம். அவங்க டீம் பிளேயரே தான் போட்டுலான்னு இருக்காங்க, KKR தான் போட்டுன்னு இருக்காங்க. அப்படியே டெல்லி பாய்ஸ், அவர் டெல்லிக்காரரு, டெல்லி பாய்ஸ் இருப்பாங்க. ஒன்னு டெல்லி பாய்ஸ் இருப்பாங்க, இல்ல KKR இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம தமிழ்நாட்டிலயும் நல்லா விளையாடுறவங்க இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு சஞ்சு சாம்சன் தவிர ரொம்ப வருஷம் அவர் கேரளால இருந்து ஒரு இந்தியன் பிளேயர் விளையாடி. ஸோ கேரளாலயே இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டையும் பார்த்து கரெக்டா எடுத்து போட்டாங்கன்னா அவர் ரொம்ப பயங்கரமான பேருவாங்க. இப்பயும் வாங்க தான் போறாரு. டீம் நல்லா இருக்கு, அடிக்கலாம், ஈஸியா அடிக்கலாம். இதுதான் என்னோட தாட்ஸ், வேற எதுவும் இல்லை. அண்ட் ஆக்சுவலி என்னன்னா KKR மேனேஜ்மெண்ட்டும் KKR பிளேயர்ஸும் அவர் ரொம்ப மிஸ் பண்ண தான் போறாங்க. IPL ஆக்ஷன் டேபிளையும் இருக்க முடியாது, எந்த இன்டர்னல் டிஸ்கஷன்லையும் ஈடுபட முடியாது ஒரு BCCI ரூல் எடுத்துக்கிட்டா. அண்ட் இந்த சைக்கிள் எனக்கு தெரிஞ்சு 2027 இந்தியாவில் வேர்ல்டு கப் நடக்க போகுது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் மூணும் சேர்ந்து தான் நடத்துறாங்க அந்த வேர்ல்டு கப்பை. ஸோ அது வரைக்கும் இருப்பாரு இந்த சைக்கிள், அவர் தான் ஹெட் கோச்சா இருப்பாருன்னு நினைக்கிறேன். 3 கண்ட்ரியும் சேர்த்து தான் நடத்துறாங்கன்ற மாதிரி பார்த்தேன். அது மேபி இல்ல T20 வேர்ல்டு கப்பான்னு தெரியல. எக்ஸாக்ட்லி 2026 T20 வேர்ல்டு கப் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஹாஸ்ட் பண்றாங்க.
ஸோ அது வரைக்கும் இருப்பாங்க இல்ல 2020 2026 வேர்ல்டு கப் தான் நான் சொல்ல வந்தேன். தப்பா சொல்லிட்டேன். 3 சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் வச்சுப்பாங்களா இல்ல 2027 வேர்ல்டு கப் வந்து இதுல இருக்கு சவுத் ஆப்பிரிக்கால, அதையும் சேர்த்து பண்ணுவாங்களா? சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா 3 சேர்த்து பண்றாங்க. இல்ல அதான் டென்யூர் ஆக்சுவலா 2024 to 2027 அந்த 4 இயர் டென்யூர் தான், ஐ மீன் சாரி அந்த 3 இயர் டென்யூர் தான் எடுக்க போறாரு. அண்ட் லெட்ஸ் சி, நடுவுல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேற இருக்கு, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இது இருக்கு. சோ அதனால வந்துட்டு கண்டிப்பா அவரு இதான் பண்ண. ஜெய்ஷா வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் வந்து கண்டிப்பா ரோஹித் தான் கேப்டன். அவ இன்னும் சொல்லுவாங்க 2026 வேர்ல்டு கப்லயே கிடையாது, அவங்க எல்லாரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஜடேஜா, கோலி அண்ட் ரோஹித். 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் நிலைப்பாங்களா இல்ல இவர் ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுப்பாரா? மேபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் அவங்க ஃபேட் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் வந்துட்டு லைக் ஃபர்தரா வந்துட்டு அவங்க ஆடலாமா வேணாமாங்கிறது இருக்கும். நம்ம எப்படி அந்த கம்பீர், சேவாக் அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு 2010 2009 அந்த பீரியட்ல அவங்க கொஞ்சம் ஃபேடவே ஆனாங்களோ, அந்த மாதிரி கண்டிப்பா லைக் ரோஹித் கோலியும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி கோலி மட்டும் இருக்கலாம் ஆன் கன்சிடரிங் இஸ் ஃபிட்னஸ் அண்ட் ஏஜ். கம்பேரிட்டிவ் டு விராட் கோலி, ரோஹித் கொஞ்சம் ஃபிட்னஸ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டவர் கிடையாது. ஸோ மேபி ஃபிட்னஸை கன்சிடர் பண்ணி நாங்கள் ஃபிட்னஸ்னால ரோஹித்தை வந்துட்டு இது பண்றோங்கிறத கூட அவர் சொல்லலாம். ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள். ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அண்ட் என்ன சொல்றது, லைக் ப்ரொலாங் பண்ண மாட்டார் அவர். ஏன்னா அவருக்கு அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் ரெடியா இருக்காங்க. ஈவன் ஸோ அதனால கண்டிப்பா அவர் ஃபியூச்சர் மைண்ட் செட் கொண்ட ஒரு பிளேயரா தான் இருப்பார். ஈவன் கேகேஆர்ல கூட ரகுவன்ஷி அந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்து ஆட விட்டாரு, ஹர்ஷித் ராணா. ஸோ அந்த மாதிரி அன்கேப்டு பிளேயர்ஸை வந்துட்டு க்ரூம் பண்ணி விடுறாருங்கனால மேபி அந்த ஒரு இதுக்கு தான் போவாரு. பட் லெட்ஸ் சி, நிறைய விஷயம் பார்க்கணும். ஆனால் அந்த ஃபேவரட்டிசம் அதெல்லாம் இல்லாத ஒரு கோச்சா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஆக்சுவலா என்ன சொல்றது, டவுன் தி இயர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிஷோர் ப்ரோ சொன்ன மாதிரி எல்லா டீமுக்கும் லைக் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஃபேவர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வருண் சக்கரவர்த்தி எடுத்தா நீங்க நட்டு எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க வருண் சக்கரவர்த்தியை மட்டும் எடுத்தா அவங்களை கேகேஆர் கோட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நட்டுக்கும் சான்ஸ் தரணும். சஞ்சு சாம்சன் நான் புரிஞ்சுக்கிறேன், 15 பேர் தான் ஸ்குவாட்ல இருக்க முடியும், 11 பேர் தான் ஆட முடியும்னு. பட் நல்லா விளையாடுறவங்கள எடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஜிம்பாப்வே டூருக்கு எதுக்கு கில்லு கேப்டன்? அவர் கடைசியா அடிச்ச T20ல அவர் அடிச்ச பெட்டர் ஸ்கோர், பெஸ்ட் ஸ்கோர் எடுங்க, யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் கேப்டன்? ஏன் சஞ்சு சாம்சனை கேப்டனா போடல? ஸோ ஏன் கேப்டனா போடுறாங்கன்னா அவங்க டேர்ம்ஸ்ல வச்சிருக்க பிளேயர்ஸ் கேப்டனா போறாங்க. போர்டு எடுக்கிற டிசிஷன் தான். இவங்க வந்து கான்ஸ்டன்டா 3 ஃபார்மேட்ல ஆட போறாங்கன்ற மாதிரி பிளேயர்ஸ் தூக்கி கேப்டனா வச்சுக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா நான் 3 ஃபார்மேட்லயுமே தான் கேட்கறேன். நான் T20 மட்டும் இல்ல, கடைசியா அவர் அடிச்சது அகமதாபாத்ல ஏதோ ஒரு செஞ்சுரி, அதுவும் IPL. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர் டீம்ல வந்துட்டு வச்சு ப்ரொலாங் பண்றீங்க? இன்னொன்னு, நீங்க வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இப்ப சான்ஸ் தரீங்க, அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஃபர்தரா கண்டினியூ பண்ணுவீங்களா? ஆப்வியஸா இப்ப ஆக்சுவலா செலக்ஷன் கமிட்டி மாறுமான்னு தெரியல. இப்ப கம்பீர் ஹெட் கோச்சா வந்தாருன்னா அஜித் அகர்கரை தூக்கிட்டு வேற யாராவது வைப்பாரா, இல்ல அஜித் அகர்கர் தான் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது வேற ஒண்ணு இருக்கு. நல்ல ஒரு என்ன சொல்றது, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அவர் வந்து ஜெய்ஷா வந்து ICC சேர்மனா அவருக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவர் ICC சேர்மனா ஆயிட்டாருன்னா, ஆல்ரெடி BCCI ICC நம்ம பேசிட்டு இருக்கோம், அவரே போயிட்டாருன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு புரியல நமக்கு. என்ன கவின் சொல்ற மாதிரிலாம் இல்ல, புரியல எனக்கு. இல்ல ஸ்ரீனிவாசன் இருந்தாருல அந்த மாதிரிதான். ஆமா இது இல்ல ஆக்சுவலா இன்னொருத்தர் டால்மியான் கூட ஒருத்தர் வந்துட்டு ICCல இருந்துட்டு இதானாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நம்ம எப்படி செமிஃபைனல்ஸ் இந்தியா கன்ஃபார்ம் பேசிக்கிட்டோமா, இனிமே ஃபைனல்ஸ்க்கு இந்தியா கன்ஃபார்மா இருக்கும். மற்ற டீம் யாரு அப்படிங்கறதா வந்துட்டு என்ன சொல்றது, வேர்ல்டு என்ன சொல்றது, திஸ் இஸ் a tournament where 9 teams will face finals. அப்படி இந்தியா இந்த ஃபைனல்ஸ் அவங்க சொல்றது இங்க யார் கேக்குற மாதிரி இருக்காங்களோ அவங்களை இங்க வந்து சேர்மனா ஆக்கிப்பாங்க மேபி. ஆமா, BCCI சேர்மனா. அதெல்லாமே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். இதை பத்தி எதுக்கு சம்மந்தம் இல்லாம இந்த வீடியோ பேசணும்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே வேர்ல்டு கிரிக்கெட்டையே டிசைட் பண்ண போற விஷயங்கள் தான். சப்போஸ் ஜெய்ஷா வந்து ICC சேர்மனா வராருன்னா அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது நீங்க பாப்பீங்க. அண்ட் இன்னொன்னு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம பேசிட்டு இருந்தோம் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதும் அது வந்து February March கோட்டால நடக்குது. அது முடிஞ்சதும் இது வந்துடும், IPL வந்துடும். IPL வரப்போ திருப்பி T20 வரப்போகுது. அப்ப எப்படி சீனியர் பிளேயர்ஸ் T20ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் T20 பத்தி பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அதுக்கு அடுத்த இயரே பாத்தீங்கன்னா 2026 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ நிறைய T20 இன்டர்நேஷனல் சீரீஸ் தான் வைப்பாங்களே. அப்ப ஆப்வியஸ்லி நம்ம வந்து கோலி, ஜடேஜா, ரோஹித்தை வந்து பாக்குறதே கம்மியாகும் இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல. ஏன்னா 4 T20 மேட்ச் பைலேட்டரல் சீரீஸ், 5 T20 பைலேட்டரல் சீரீஸ்னு வைப்பாங்க. அந்த ஒரு குவார்டர் இயர் இல்ல ஒரு ஹாஃப் இயர் ஃபுல்லாவே அடுத்த வேர்ல்டு கப் வர வரைக்கும் அவங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பெருசா பார்க்க வேண்டியது T20 மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோல நம்ம பேசியிருக்கோம், நீங்க இருந்திருக்கீங்களா தெரியல, கிஷோர் பேசியிருக்கோம். ODI கிரிக்கெட் கிரேஸே போயிருச்சு. ODI கிரிக்கெட் சுத்தமா பாக்குறதே இல்லை யாரும். முன்னாடி வந்து ODI கிரிக்கெட் உட்காந்து அப்படி பார்ப்போம்.
இன்டர்வெல் எல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல இன்டர்வெல்ல கேண்டீன் எல்லாம் போயிட்டு ஸ்கோர் என்னன்னு கேட்டு வருவோம். அப்பெல்லாம் 2011 வேர்ல்ட் கப்லாம் நாங்க 11th படிச்சுட்டு இருந்தோம். எல்லாம் போய் ஸ்கோர் என்ன டீமுக்கு ஸ்கோர் என்ன ஆகுது, வீட்டுக்கு வந்ததும் லாஸ்ட் ஒரு 10-15 ஓவர்ஸ் இருக்குன்னா அதை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ T20 மட்டும் தான் எல்லாம் பாக்குறாங்க, முக்கியமா IPL தான் எல்லாரும் பாக்குறாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ஏதோ இந்த 5 for 10 for அண்ட் இந்த சும்மா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இந்த மாதிரி ஆஷிஸ் இந்த மாதிரி அவங்க ஆடு போட்டு அதையாவது கொஞ்சம் பார்க்க வைக்கிறாங்க. ஓடிஐக்கு இருக்கு கிரேஸ் சுத்தமா இல்ல. ஸோ இவங்க ஓடிஐ டெஸ்ட் தான் ஆட போறாங்கன்றப்ப அந்த ஃபேண்டம் குறையும். அண்ட் நீங்க கில்ல ஏன் கேப்டனா போட்டாங்கன்னு கேக்குறீங்க. இவங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்டார் பிளேயரை உருவாக்கணும், ஓகேவா? அவங்க வச்சுதான் அந்த ஸ்டார் வார்ஸ் கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஃபேண்டம் கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி ஆடியன்ஸை புல் பண்ண முடியும், ஓகேவா? அடுத்து கில் அண்ட் இன்னொருத்தர் இப்பவே போட்டி வைப்பாங்க. ஏன் வந்து ருத்ராஜ்க்கு கேப்டன்ஷிப் கொடுக்கல, கில்லுக்கு கொடுக்குறாங்க? ஒரு 2 பிளேயர் கிளாஷுக்கு உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் பண்ண நினைப்பாங்க. irrespective ஆஃப் தேர் ஃபார்ம். ஒரு சில பேர் பேக் பண்ணி இவங்களையே பேக் பண்றாங்க, இவங்களையே பேக் பண்ணல ஒரு இதை உருவாக்கி அது மூலியமா ஒரு ஸ்டார் வேல்யூ கிரியேட் பண்ணோம்னா அவங்களோட தாட்டா இருக்கும். நீங்க வந்துட்டு பிராட்காஸ்டுக்கு தான் பண்றீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு நான் கேட்கறேன். இது வந்துட்டு பிளேயர்ஸோட இதை ஸ்பாயில் பண்ணுது இல்ல. கிஷோர் ப்ரோ பேசலாம், அவர் சொல்லிட்டோம் அவரோட தாட்ஸ். ஆல்மோஸ்ட் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது காலங்காலமா போயின்னு இருக்கு. ஒரு 2 பேரை உருவாக்கி விட்டுறது, அதுல இவன் பெரிய ஆளா அவன் பெரிய ஆளா அது எதையுமே பார்க்காம நடந்ததுன்னா என்ன பொறுத்தவரை அந்த 2007 T20 வேர்ல்டு கப் தான். அதுக்கு முன்னமும் அப்படிதான் இருந்தது. 2000 ICC 50 ஓவர்ஸ்லயும் அப்படிதான் இருந்தது, 99லயும் அப்படிதான் இருந்தது, 2003லயும் அப்படிதான் இருந்தது. எல்லா வாட்டும் 2003 கங்குலியா சச்சினா அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2007 அப்படிதான் பேசினாங்க. 2007 யுவராஜ் சிங்கா வேற யாரும் ஒருத்தர் அவரோட கமெண்ட் பண்ணி பேசினாங்க. தோனி யுவராஜ் சிங் வந்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இப்ப இதே மாதிரிதான் போயினே இருக்கு. அது அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த ஃபேன் பேஸ் அதெல்லாம் வந்து இருக்கும், இன்னமும் பார்ப்பாங்க. அதான் இந்த சொன்னா அந்த ஒண்ணு இல்லை IPL தான் அந்த டீம் கேப்டன் அது ஒன்று ஆரம்பிச்சாங்க. இப்ப கில்ல ஒரு கேப்டன் ஆக போறாரு. அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட போடுவாங்க, இல்லை ஸ்ரேயஸ் ஐயரை போடுவாங்க. அவருக்கும் இவருக்கும் ஃபைட் விடுற மாதிரி பண்ணி ஆரம்பிப்பா, இல்லை ருத்ராஜ். அப்படிதான் போக போகுது. இது காலங்காலமா அது மாற்றவே முடியாத மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கோச்சிங் பத்தி இன்னொன்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைச்சா மறந்துட்டேன். இப்ப இதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. சப்போஸ் இப்ப இவர் அக்ரெசிவா போனாலும் சரி, டெஃபென்சிவா போனாலும் சரி, சப்போஸ் டீம் ஒர்க் ஆகணும்னா ஒரு உலகத்திலேயே நல்லவன்னு ஒருத்தர் இருக்காங்க நம்ம இந்தியால, சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லிட்டு. அவரை போய் கேட்பாங்க. அவரை கேட்கிறப்போ அவருக்காண்டி இல்ல இந்த கோச் வந்து இப்படி பண்றான், இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிதான் சீல் போட்டாங்க. முடிஞ்சிச்சு. கம்பீர் அமைதியா தான் ஆகணும். அப்படிதான் அனில் கும்ளே அமைச்சு விட்டாரு. அந்த மாதிரி முன்ன ஒரு வேலை பார்த்தாரு. அந்த மாதிரி நிறைய வேலை பார்த்த மனுஷன் அவரு. அதனால இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இருந்துட்டாங்கன்னா ஓகே. அதுல யாராச்சும் சப்போர்ட் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த 2025 சாம்பியன் ட்ரோஃபி, அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு கப் விளையாடுவாங்களா பத்தி பேசிட்டோம். சத்தியமா இந்த ஃபிட்னஸ் தான் கணக்கே இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அந்த யோயோ ஆனாலும் சரி, ஃபிட்னஸ் ஆனாலும் சரி, எல்லாமே வச்சுக்குவாங்க. அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை. ஜெனியூன்லாம் ஒன்னே ஒன்றுதான், கண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா 44 வயசு ரோஹித் சர்மா ஆடுவார். அது கண்ணு மட்டும்தான் மேட்டர்ஸ். எப்போ கண்ணு போனதுனால்தான் டிராவிட், லக்ஷ்மண், ஷேவாக் இவங்க எல்லாம் வெளியே போனாங்க. அது நல்லா இருந்தா எப்படின்னா ஆட வச்சிருவாங்க. அது இருந்ததுன்னா கண்டிப்பா அவர் அடுத்த வேர்ல்டு கப் விளையாடுவார் ரோஹித் சர்மா. இந்த அதான் இப்ப வச்சுக்கு கம்பீர் இல்லைங்க, சீனியர் வேணாம் ஜூனியர் விளையாட்டுனா அப்போ உள்ள பூண்டு இல்ல சீனியர் எல்லாம் ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க ஒரு வேர்ல்டு கப் ஆட வச்சிருங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரைட் மூமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் பேசுவார் நல்லவர். அவர் பேசினா உலகமே கேட்டாகணும், இந்தியாவே கேட்டாகணும். அதனால சரி ஆட வச்சிடலாம். எனக்கு இதுல மட்டும் ஒரு மாற்று கருத்து இருக்கு. நீங்க 2 பேரும் சொல்லலாம். சச்சினோட வாய்ஸ் இப்போ போர்ட்ல கம்மியா இருக்க மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. அது ஆக்சுவலி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பாலிடிக்ஸும் இருக்கு. வாய்ஸ் கொடுக்கலன்றதை விட அவர் ஒப்பீனியன் கேட்கறது இல்லைன்னு எனக்கு எங்க இருந்து தோணுது, ஜெய்ஷா சேர்மன் ஆனதுல இருந்து சச்சினோட வாய்ஸ் குறைஞ்சிருக்கும்னு தோணுது. ஏன்னா இவர் வந்து காங்கிரஸ் எம்பியா இருந்தாரு சச்சின். இப்ப வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து பிஜேபி கிட்ட இருக்க மாதிரி இருக்கு போர்டு. இவர் ஜெய்ஷா சேர்மன் ஆனதுல இருந்து. ஸோ சச்சினோட வாய்ஸ் எனக்கு என்னமோ குறைஞ்சிருக்கும்னு தோணுது. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நீங்க போர்டுல ராஜீவ் சுக்லான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் மெம்பரான்னு கூட தெரியல பிசிசிஐக்கு. அந்த வின்னிங் பரேட்ல அவர் நின்றுட்டு இருக்காரு. நான் ஜெய்ஷா நிக்கிறதே தப்புன்னு சொல்லுவேன். ஜெய்ஷாவே எதுக்கு அந்த வின்னிங் பரேட்லன்னு கேட்பேன். அப்படி இருக்கும்போது அந்த ராஜீவ் சுக்லா மனுஷன் அவர் வந்து நின்னுகிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வென் இட் கம்ஸ் மணி, அங்க வந்துட்டு அவங்க பாலிடிக்ஸே கிடையாது. அவங்க பிரிச்சு ஷேர் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு போர்ட்லயும் வந்துட்டு, அதாவது இப்ப தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு, கர்நாடகா கிரிக்கெட் போர்டுன்னு பாத்தீங்கன்னா எய்தர் பிஜேபி ஆர் காங்கிரஸ் ரிலேட்டட் ஒரு ஆள் தான் இருப்பாங்களே தவிர ஹெட்டா அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரீசன்ட் பாஸ்ட்ல சச்சின்கிட்ட கேட்கற அளவுக்கான ஒரு மோசமான டிஸ்பிளே வந்துட்டு இந்தியா பண்ணல. ஏன்னா எல்லாத்துலயுமே போயிட்டு செமிஃபைனல் ஃபைனல்னு இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா கங்குலி இருந்தனாலதான் விராட் கோலியை வந்துட்டு இதுல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ண வச்சாங்க, ODI and 2020. அண்ட் அவர் கடைசியா டெஸ்ட்லயும் பண்ணிட்டாரு.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெஷர் மட்டும்தான் வந்துட்டு இருந்ததே தவிர்த்து மற்றபடி வேற யார் ப்ரெஷரும் லைக் சச்சினோட வாய்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போல. அனில் கும்ப்ளேக்கு வந்துட்டு விராட் கோலியே எகெயின்ஸ்டா இருந்தாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சச்சின் வந்துட்டு அந்த பிசிசிஐல வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு லட்சுமணன், சச்சின் அவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இது எல்லாம் அப்ப இருந்தாங்க, இப்ப இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. இப்ப இருக்காங்களா தெரியல, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ வந்துட்டு லைக் என்ன சொல்றது, அவங்களுக்கான ஒரு இது கிடைக்கல, என்ன சொல்றது, அவங்களுக்கான ஒரு தேவை இல்லை. அந்த மாதிரி இப்போ கிரிக்கெட் வந்துட்டு போயிட்டு இருக்கு இந்தியாவில. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கருத்து கேட்கறதுங்கிறது இல்லை அப்படிங்கறதுனால ஈவன் இப்போ நம்ம வந்துட்டு 2021 வந்துட்டு ரொம்ப போரா தோத்தோம் 2020 வேர்ல்டு கப்ல. பட் அப்ப வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்டமான கோச்சஸ் எல்லாம் இருந்தாங்க. ரவி சாஸ்திரி இருந்தாரு, இவர் மகேந்திர சிங் தோனி வேற மென்டரா போயிருந்தாரு. ஸோ அதனால பெருசா அதுக்கான ஒரு தேவை இல்லைங்கிறனால மேபி இப்ப திரும்ப வந்துட்டு கேட்டு அது வந்துட்டு கோச்சுன்னு ஒருத்தரை வைக்கிறதே பிளேயர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றது தான். நீங்க திரும்ப தேர்ட் பார்ட்டியா ஒருத்தரை கொண்டு வந்து அவரோட வாய்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா அப்புறம் எதுக்கு கோச்? அப்புறம் கோச்சுக்கு என்னதான் ஃப்ரீடம் இருக்கும்? ஸோ அதனால லைக் அது இல்லாம கன்சிடர் பண்ணா ஏன் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலா நான் புதி ஹானஸ் சொல்றேன், 2025 அப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா ஆட்கள் மேல கண்டிப்பா கம்பீர் கையை வைப்பாரு. சிடி வாங்கினாலுமே எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த 2026 இருந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க எல்லாம் போயிருங்க, நான் 27க்கு ஃபுல்லா யங் டீமை கொண்டு வந்துக்கிறேன். பட் நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இது அவர் வந்து இன்னொரு டிராஃபி மட்டும் அடிச்சு கொடுத்துட்டாருன்னா ரோஹித் சர்மா, அதுவே ஒரு போர்டு மேல ஒரு பிரஷர். அவர் வந்து ஒரு 3 வருஷத்துல 2 ஐசிசி டிராஃபி அடிச்சிட்டாரு, இன்னொன்னும் அடிக்க வச்சு ஈக்குவல் பண்ணிடணும், எல்லா டிராஃபியும் அடிச்சிட்டாருன்னு பண்ணிடணும்னு நினைப்பாங்க. அவருக்கு வயசும் இருக்கு, இல்ல இல்ல அதுதான் அவருக்கு இப்போ இந்த 2011 எடுத்துக்கோங்க, தோனி வந்து பேசினாரு, நம்ம படத்துலயே சீன் பார்த்திருக்கோம், சீனியர் பிளேயர்ஸ்ல அமைச்சோம்னா இல்ல இவங்க சில பேர் வேணும்னு சொல்லி வச்சு ஆட வச்சாங்க போர்டு. அதே மாதிரிதான் விக்கி சொன்ன மாதிரி, சப்போஸ் 2025 அடிச்சிட்டாங்கன்னா வின் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல 2027 நம்ம எப்படியாவது செமிக்கு போயிடுவோம், அந்த டீமை வச்சு விளையாடிடலாம், கோலியை வச்சுக்கலாம், ஜடேஜாவை வச்சுக்கலாம், ரோஹித் சர்மா வச்சுக்கலாம், வேற ஏதாச்சும் பழைய ஆளுங்கன்னா அவங்கள கூட போட்டுக்கலாம். இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிச்சு எனக்கு ஜடேஜா மேல கை வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜடேஜாவும் பொலிட்டிக்கலி நம்ம பேசணும்னா அவருக்கும் ஒரு பேக்கப் இருக்குன்னு தான் தோணுது ஜடேஜாக்கும். ஆனா கோலி ரோஹித் மேல கை வைக்க மாட்டாங்க. சப்போஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சா கோலி, நான் இப்ப கூட கோலி 2027 வேர்ல்டு கப் ஆடுவாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவருக்கு எக்ஸ்ட்ராடனரி ஃபிட்னஸ் இருக்கு, ஒரு வருஷம் கம்மி வேற அவருக்கு ரோஹித்தை விட. இல்ல ஓகே ஃபைன், என்னதான் ரோஹித் கப் அடிச்சாலும் கோச்சா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோடனே கப் அடிச்சிட்டான்னு ரோஹித் இவரு கம்பீருக்கும் ஒரு பேர் வரும்ல, எடுத்த ஸ்டிங்க்லயே அடிச்சிட்டான். இல்லப்பா நீங்க இன்னொரு புரிஞ்சுக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும்னா அவர் சொல்றதுக்கு மேல வாய்ஸ் எல்லாம் இருக்கு போர்ட்ல. ரோஹித் சர்மா 2 கப் அடிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடியும் பேசுவாங்க, அதுக்கு முன்னாடியும் லாஸ்ட் மேட்ச் ஒரு சிங்கிள் மேட்ச்ல தான் தோத்துட்டாங்க. இப்பயே நம்ம திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கோம், 2023 நம்ம அடிக்க வேண்டியது ஆஸ்திரேலியா அன்னைக்கு ஒரு நாளால அதுவுமே கஷ்டம்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி 2022 2021 தான் நம்ம மோசமா தோத்துது. 2022 T20 வேர்ல்டு கப் கூட 1 பேட் டே இங்கிலாந்து கிட்ட நம்ம தோத்துட்டோம் தான் சொல்லிட்டு இருந்தோம். 2023 அப்படிதான் சொன்னோம். அடுத்து டிராஃபி அடிச்சான், மேபி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ஃபைனல்ஸ் போய் 2 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போய் தோத்துருக்காங்க. இப்போ இன்னொரு வாட்டி போயிட்டு சப்போஸ் ஃபைனல்ஸோ வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் லிமிடெட் ஓவர் கிரிக்கெட்லயும் அடிஸ்டார்னு வச்சுக்கோங்க சாம்பியன்ஸ் டிராஃபி, நோவே 2027 ஆடுவார். அது மேபி லாஸ்ட் 2025 சாம்பியன் ட்ராஃபி ரொம்ப மட்டமா பயங்கரமா தோத்தாங்கன்னா அப்பதான் டீம் ஓடிய வாய்ப்பு இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா டீம் முடிக்க மாட்டாங்க. டீம் நல்லா இருக்குங்க கண்டினியூ பண்ணாங்க, இல்ல ஒரு வருஷம் தாங்க இருக்கு. 2026 வேர்ல்டு கப் விக்கி சொன்ன மாதிரி 2026 ஃபுல்லா T20 ஆட போறாங்கன்னா அப்ப இவங்க எல்லாம் ரெஸ்ட் கொடுத்து கரெக்டா வேர்ல்டு கப்னா ஒரு 4 மாசம் ஒரு 3 சீரியஸ் ஆடுங்க போதும், ஃபிட்னஸ் கிடைச்சிடும், ஒரு வேர்ல்டு கப் ஆட்டு போயிருந்தா பேசுவாங்க. 2025 சாம்பியன் ட்ராஃபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா அதுதான் நடக்கும். காலமா அப்படிதான் நடத்துறேன். ஒன்னு டீம் இல்ல டீம் இன்னொன்னு கேக்குறேன், இன்னைக்கு இன்னொரு நியூஸும் பார்த்தேன், இந்தியா இஸ் நாட் கோயிங் டு டிராவல் ஃபார் பாகிஸ்தான். அப்ப நியூட்ரல் வென்யூல வச்சு நடத்துவாங்களா இல்ல வாக் அவுட் பண்ணிடுவாங்களா சாம்பியன்ஸ்? அவர் ஜெய்ஷா சொல்லிட்டாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இவர் தான் கேப்டன், அப்ப போதான் அனுப்பதான் போறாங்க, அதுவுமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அப்ப நியூட்ரல் வென்யூஸ் வச்சு இல்ல வாக் அவுட் பண்ணா அன்பேர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவர் அங்க போயிட்டாருங்க ஐசிசிக்கு, அந்த ஊர் போயிட்டாருங்க பெரியவர், அவர் பார்த்துப்பாரு. அவர் இனிமே அவர் தான் பிக்சர்ஸ் போடுறதே வேர்ல்டு டோர்னமெண்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு இதுவா இருக்காது, கண்டிப்பா ஒரு நியூட்ரல் வென்யூல தான் நடத்துவாங்க. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துட்டு இந்தியாஸ் கேம் டு லூஸ், அதுவும் கண்டிப்பா நான் ஃபைனல்ஸ்க்கே கண்டிப்பா போவாங்க. ஏன்னா
சாரி டீம் ரெடி பண்ணணும்னு நினைச்சுன்னா சாம்பியன் ட்ராஃபி கன்சிடர் பண்ணக்கூடாது. அது கிடைச்சா கிடைக்கும், கிடைக்க கட்டி போட்டோம். என்னோட கோல் 2027 நினைச்சிட்டா இப்பயே பிரேக் பண்ணும், இப்பயே முடிச்சுட்டு இப்பயே அவங்கள ஹோல்டு பண்ணிட்டு புது பிளேயர்ஸை போடணும். அதை விட்டு சாம்பியன் ட்ராஃபி கோலி, ஜடேஜா, ரோஹித் சர்மா மாற வச்சுட்டு ஒரே வருஷத்துல புது டீம் ரெடி பண்றது முடியவே முடியாது. உங்களுக்கே தெரியும் எத்தனை வருஷம் ஆச்சு தோனிக்கு ரெடி பண்ணி 2011 கப் அடிக்க வைக்கிறதுக்கு. நானும் சொல்றேன் 2027 வேர்ல்டு கப் இவங்களை வச்சு போலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். அது இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. மேபி ரொம்ப போரா தோத்தாங்கன்னா கை வைப்பாங்க, அப்பயும் கோலி மேல கை வைக்க மாட்டாங்க. ரோஹித்தை மட்டும் வேணா ஸ்டெப் டவுன் பண்ண வச்சிருவாங்க, கோலி மேல கை வைக்க மாட்டாங்க. கோலியை சுத்தி டீம் பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் பிரபு, இவங்க 3 பேர் தான் இப்போ சீனியர்னே கண்ணில் படுற மாதிரி இருக்காங்க. மிச்சவங்கலாம் சின்ன டீமா தெரியுற மாதிரி தான் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய்ஸ்வாலை உருவாக்கிட்டு இருக்காங்க, கில்ல உருவாக்கிட்டு இருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ஸ்கை ஓடிஐல அந்த அளவுக்கு பண்ணல. இதுல ரிஷப் பண்ணிட்டு எல்லாமே யங் பிளேயர்ஸ் தான். அதுக்கடுத்து பவுலர்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா பும்ராக்கெல்லாம் வயசு கிடையாது. அவர் இப்ப போட்டு 2027 வேர்ல்டு கப்ல அவருக்கு 33 வயசு தான் ஆக போகுது. அவர் ஆடிடுவார் கண்டிப்பா. சிராஜுக்கு யங் தான். இல்ல கரெக்ட் தான். பட் ஆனா 2027 வந்துட்டு கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஆப்வியஸா அதோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரிசல்ட்ஸ் வச்சுதான் இருக்கும். இஃப் இன் கேஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவர் கம்பீரே ஆக்சுவலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிக்கலன்னா கண்டிப்பா சீனியர்ஸ் வந்துட்டு அது இது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அது இப்ப மாறும்ன்ற நானு. இப்ப வந்து ஒரு ஐகானிக் கேப்டனுங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார் ரோஹித் சர்மா. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எனிடே ஐகானிக் தான். இப்ப வந்துட்டு அவர் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தோத்தாலுமே அவர் வந்துட்டு ஒரு ட்ரெமெண்டஸ் கேப்டன் தான். அந்த தோனி அது நீங்க பேசலாம்ப்பா, அப்ப கை வச்சிருப்பாங்கப்பா, இப்ப வைக்க மாட்டாங்கன்ற. நீங்க சோசியல் மீடியாவோட பவரும் இப்ப அந்த மெரைன் டிரைவ்ல என்ன நடந்ததுன்றும் நீங்க பாத்துட்டீங்கன்னா, நீங்க அவர் சப்போஸ் வந்து செமிஃபைனல் கூப்பிட்டு வந்துட்டாரு, இல்ல ஃபைனல்ல வந்து தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி, நீங்க அடிச்சா சரி அடிச்சிடறாங்கன்னு நினைக்கிறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? அடிச்சாலும் மாத்துவாங்கன்றீங்க நீங்க. அதனால அதுதான் அநியாயம்ன்ற. நான் பண்ண மாட்டாங்க. அடிச்சாலும் மாத்துவாங்க. எந்த மீன்ல சொல்றேன்னா, இஃப் இன் கேஸ் 2027 அப்புறம் டீம் அப்படியே பிரேக் ஆகுது அப்படின்னா மேபி அங்க இருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும். சரி, நான் இன்னொரு கொஸ்டின் வைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்போ நடக்குது? இப்போ இன்னும் ஒரு 8 மாசத்துல நடக்க போகுது. இது இப்பதான் ரிட்டையர் ஆயிருக்காங்க, அந்த சூட்டோட ஆடிடுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து நீ வந்து அதே டீம் வச்சு ஆடிடுறாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி மார்ச் எண்டு வரைக்கும் நடக்குது. 19 பிப்ரவரியிலேருந்து 19 மார்ச் 20 மார்ச் வரைக்கும் நடக்குது. அதுக்கடுத்து 22, 23 ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. 2020 ஆடுவாங்க. அங்க இருந்து 2026 நமக்கு எக்ஸாக்டா தெரியல எந்த மந்த்ல வந்து வேர்ல்டு கப்னு. அது வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்கெடியூலே இருக்கும். 1 or 2 ஓடிஐ சீரிஸ் தான் நடத்துவாங்க. எல்லா பெல்லிட்டர் சீரிஸும் 5 T20, 3 T20, 5 T20 இப்படிதான் ஆடிட்டு வருவாங்க. ஓடிஐ மேட்சஸ் கம்மியா நடக்கும். T20 2026 வேர்ல்டு கப் சப்போஸ் செகண்ட் ஹாஃப்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜூலை ஸ்கெடியூல்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜூலை ஆகஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து திருப்பியும் மார்ச் ஸ்கெடியூல்ல 2027 வேர்ல்டு கப் நடக்குதுன்னா அந்த 5 மாசம் கேப்ல எப்படி புது டீம் ரெடி பண்ண முடியும் நான் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஓடிஐ ஆடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துல. அந்த 10 ஓடிஐ அண்ட் ஒரு 6 மாசத்தை வச்சு ஒரு புது டீமே கோலி, ரோஹித், ஜடேஜா எல்லாமே உருவாக்கிட முடியுமா? இல்ல ஆக்சுவலா அதுதான் வந்துட்டு இவருக்கான அந்த ஒரு டாஸ்காவே இருக்கும். ஏன்னா நான் எதனால சொல்றேன்னா, கம்பீர் வந்துட்டு லைக் அவர் வந்துட்டு மோஸ்ட்லி அவர் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் தான் இது பண்ணணும், யங்ஸ்டர்ஸ் டீமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கவர். இது வந்துட்டு நான் வந்துட்டு ரோஹித்துக்கோ கோலிக்கோ இல்ல ஜடேஜாக்கோ எகென்ஸ்டா பேசுறேன்னு இல்ல. கம்பீர் என்ன யோசிப்பாரு, கம்பீரோட தாட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இஃப் இஸ் வில்லிங் டு கண்டினியூ ரோஹித் அண்ட் கோலி டில் 2027னா கண்டிப்பா அது வந்துட்டு நல்ல இதுதான். அதுவும் அவங்க விளையாண்டு அவங்க இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது இந்தியாவுக்கு தான் வந்துட்டு ஒரு பெருமை. ஸோ அப்படி இருக்கும்போது அவரு ரொம்ப லீன் ஆவாரா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, லைக் 3 பேரும் ஆடலனாலும் 3 பேர்ல யாராவது 2 பேர் மேல கண்டிப்பா கை வைப்பாரு. ஏன்னா கண்டிப்பா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸும் பார்ப்பாரு, இன்னொன்னு லைக் ஏஜ் கன்சர்னும் பார்ப்பாரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கான ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா ஆப்வியஸா அவங்க ஸ்டெப் டவுன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும்ல ஃபர்ஸ்ட், இன்னொருத்தங்க அவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ஆக்சுவலா இப்ப நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்கே வந்துட்டு T20 பெர்ஃபார்மன்ஸை வச்சு எடுத்த ஊருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐபிஎல் அந்த பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமும் பார்ப்பாங்கல்ல. இப்போ வந்துட்டு இந்த ஐபிஎல் கரெக்ட். நான் இன்னொரு கொஸ்டின் மட்டும் கேட்கறேன், நான் திருப்பி அதே கேட்கறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அது தோணிட்டே இருக்கு. நான் இன்னொன்னு கேட்கறேன். இப்போ வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிடறாரு, சாம்பியன் ட்ராஃபி அடிச்சிடறாரு, ஆல்ரெடி T20 வேர்ல்டு கப் அடிச்சிட்டாரு. ஆடே என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேன் ரோஹித் சர்மா வின் ஆல் த ஐசிசி டிராஃபின்னு போடணும் தான் நினைப்பாங்க பிராட்காஸ்டர்ஸ். அவரும் நான் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கிறேன். ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சுட்டு நான் இதோட போயிடுறேன், எனக்கு போதும், எங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் உருவாக்குங்கன்னு போயிடுவாருன்னு உங்களுக்கு தோணுதா? ஃபர்ஸ்ட் கேள்வி. அண்ட் மீடியா விடுமா? செகண்ட் கேள்வி. போர்டு விடுமா? தேர்ட் கேள்வி. கம்பீர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. நான் வேணா நீங்க சொன்னது ஒத்துக்கிறேன். கம்பீர் ஒரு புது டீம் உருவாக்கி விட்டு போகணும்னு நினைப்பாரு, அப்படியே போக மாட்டாருன்னு நான் ஒத்துக்கிறேன்.
இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அண்ட் அப்படி ஒரு சாம்பியன் லீடர், ஒரு லெஜெண்டரி லீடர் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறாரு. 3 ஐசிசி டிராபி கண்டினியூஸா 3 இயர் அடிச்சு. அப்ப போர்டு கை வைக்குமா ஒரு கேப்டன்ஷிப் மேல, கேப்டன் மேல? நான் தான் ஆக்சுவலா நான் என்ன சொன்னா 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்துட்டு அவர் கையை வைப்பாரு. பிளஸ் இன்னொன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்பதான் நான் சொன்னேன், எப்படி T20ல வந்துட்டு நல்லா விளையாண்டதை டெஸ்ட்ல எடுக்கிறாங்களோ ஆப்வியஸா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் வந்துட்டு அவர் கப் அடிச்சு கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட வாய்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு தோனியை விட தோனிக்கு ஈக்குவலான கேப்டன் ஆயிடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி 2027 ஆட வைப்பாரு தவிர, பட் அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப அவரோட ப்ராஜெக்ட்ல கண்ணு என்னவா இருக்கும்னா சீனியர் பிளேயர்ஸ் நல்லா பண்றாங்களா பண்ணலையா, அவங்க இடத்த வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றதுக்கு யங் பிளேயர்ஸ் வந்துட்டாங்களா. ஸோ இதுதான் அவர் மோஸ்ட்லி பார்ப்பாரு. அவருக்கு 2025 சாம்பியன்ஸ் டிராஃபிங்கிறது ஒரு வார்ம் அப் மாதிரி அவரோட கோச்சிங் இருக்கு. அது எல்லாமே இன்னொன்னு கலந்ததுதான். ரோஹித், கோலி, ஜடேஜா இவங்களுக்கு கம்பீரோட என்ன பாண்டிங் இருக்க போது, என்ன மாதிரி ராப்போல ஒர்க் ஆக போறாங்கன்றதும் ஒண்ணு இருக்கு. அவங்க பண்றதுக்கெல்லாம் இது வரலன்னா அங்க ஒரு கேள்விகள் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பா கம்பீர் விட மாட்டாரு லேஸ்ல. பட் ரோஹித் அண்ட் கம்பீருக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்க மாதிரி நம்ம ஆல்ரெடி IPL எல்லாமே பார்த்துருக்கோம். அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் ரோஹித்தோட வாய்ஸ் அதிகமா இருக்க போகுது. சப்போஸ் 1 or 2 சாம்பியன்ஷிப் இன்னும் அடிச்சிட்டாரு ஃபோர்த் கமிங் இயர்ஸ்லாம். இல்ல ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் இவரோட வாய்ஸ் ஜாஸ்தி அவரோட வாய்ஸ் ஜாஸ்தின்னு இல்லாம இவர் சொல்றதுக்கு அவர் ஒத்து போய் அவர் சொல்றதுக்கு இவர் ஒத்து போனார்னா கண்டிப்பா ஒரு நல்ல இதுவா இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தோனி, கேரி கிறிஸ்டன் இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு ரேப்போ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலா டங்கன் ஃபெக்சர்னு ஒருத்தர் வந்தாரு. அவரும் ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணாரு. பட் அவருக்கு வந்துட்டு அந்த லக் இல்லை. ஸோ அந்த லக் ஃபேக்டர்ங்கிறது வேணும். ரவிசாஸ்திரி கோலி காம்போ நல்லா இருந்தது. ரவிசாஸ்திரி கோலி வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ்ல எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ரேப்போ கொண்ட ஒரு இது வந்தா நல்லா இருக்கும். நம்ம இன்னொன்னும் பார்க்கணும் ஆன் கன்சிடரிங் அடுத்து பேட்டிங் கோச் யாரு, பவுலிங் கோச் யார் வராங்க. ஸோ அது எல்லாம் ஜெல் ஆகிறதுக்கே டைம் ஆகும். நம்ம வந்துட்டு ஈஸியா சொல்லலாம் சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் அந்த டீம் ரேப்போ, டீம் காம்பினேஷன் அமையிறது அது எல்லாமும் இருக்கு. பட் yeah, let's see. I am not against Kohli or Jadeja or Rohit. If they're doing well na they can continue. But அந்த பட்டு தான் பிரச்சனை. அந்த பட்டு வந்துட்டு ஏதாவது இதுவாச்சுன்னா அது இந்தியாவோட ஃபேண்டமுக்கும் பிரச்சனை. இப் இன் கேஸ் நீங்க 2025ல நல்லா பண்ணல, நாளைக்கு வந்துட்டு நாங்க ரோஹித், கோலியை வந்துட்டு ஃபுல்லா டிராப் பண்ணிடுறோம், we don't consider for white balls அப்படின்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஆகும். ஏன்னா நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் they will try to accept. பட் இப்போ வந்துட்டு ரீசெண்டா அஷ்வின் ஒரு சேனல் பண்ணாரு, நீங்க ஏன் T20 வேர்ல்டு கப்பே பார்க்கலன்னா தோனி ஆடல, அதனால நான் T20 வேர்ல்டு கப்பே பார்க்கலன்னு ஒருத்தர் சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ்க்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்ன இது நல்ல பிளேயர் தானே அப்படின்ட்டு. ஸோ யா லெட்ஸ் சி பார்ப்போம். அதான் நானும் சொல்ல வரேன். அந்த ரேப்போ மூலியமா தான் எப்படி இருக்க போகுது இந்தியன் கிரிக்கெட் டிசைட் ஆக போகுது. ஹோப் ஈ வில் கிரியேட் அ குட் என்விரான்மெண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் ஆஃப் ஃபீல்டு தான் நான் நம்புறேன். அண்ட் முன்னாடிலாம் நடந்த மாதிரி சும்மா இவரை தூக்கிட மாட்டாங்க. அண்ட் இவரும் கன்சிஸ்டன்ட் ரன் இருக்க போகுது இந்தியா டீமோட. மேபி நல்லா பண்ணா இன்னொரு 10 year கூட எடுத்துட்டு போவாங்க. இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த T20 வேர்ல்டு கப் மாதிரி 3 பேரும் அட் அ டைம்ல ஸ்டெப் டவுன் பண்றதுக்கும் சான்சஸ் கம்மியா இருக்கும். ஓடிஐ கிரிக்கெட்ல ஒருத்தரா தான் வெளியே கலந்து போவாங்க. அதுக்கு இன்னொரு பிளேயர் ஃபிட் இன் பண்ணி ஒரு சீனியர் ஜூனியர் காம்பினேஷன்ல ஒரு டீமை பைண்ட் பண்ணி எடுத்துட்டு போனாதான் கரெக்ட் ஸ்மூத் டிரான்சிஷன் நடக்கும். அதுவுமே பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் யார் மேல பார்வை ஜாஸ்தியா போகுதுன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மேல கண்டிப்பா போகும் தான் நான் நம்புறேன். ஏன்னா அவரோட பொட்டன்ஷியல் இன்னொன்னு நான் இன்னொன்னு என்ன சொன்னேன், பிரபுதா சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த பிரபு சொன்னாரா கிஷோர் சொன்னாரா எனக்கு தெரியல. அந்த ஃபேவரட்டிசம் பிளேயருக்கு நானும் சொன்னேன். அது ஏன் அவங்களோட நியாயமா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அவங்களோட பொட்டன்ஷியல க்ளோஸ் குவார்டர்ஸ்ல ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் என்னால அவங்க கிட்ட இருந்து ஃபுல்லஸ்ட் டெலிவர் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு நான் அவங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அது ஒரு சிலருக்கு ஒர்க் ஆயிருக்கு, தோனிக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதனால அவர் காட்டிட்டு ஃபேவரட்டிசம் நிறைய பேர் இங்க பேசுறது கிடையாது. அவருக்கும் ஃபேவரட்டிசம் இருந்திருக்கு, எல்லாருக்கும் இருந்திருக்க மாதிரி. அது அந்த டெலிவரி பில்லில் இருக்கிறதால வந்தது இல்ல. கோலிக்கும் இருந்திருக்கு, KL ராகுல், சாஹல், சிராஜ் இவங்களாம் கூட்டு வந்தாரு, டெலிவர் பண்ணல. அதனால அவரை வச்சு RCB கோட்டா அந்த கோட்டா இந்த கோட்டா பேசினாங்க. இப்போ ரோஹித் சர்மாவுக்கும் இருக்கு. எத்தனை பேர் மும்பை பிளேயர்ஸ் ஆடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனா டெலிவர் பண்றதால அது கோட்டா கணக்குல வராது. ஸோ ஆப்வியஸ்லி அங்க டெலிவரபிள் எடுக்கிறவங்க கிட்ட அந்த பேர் வர்றது கிடையாது. எடுக்காம போறப்ப இப்போ டிராவிட் வந்து நிறைய கர்நாடகா பிளேயர் ஆட வச்சு தோக்க வச்சிட்டாங்க அப்படின்னு வரும். ஸோ அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அவங்க என்ன நினைச்சு எடுக்கிறாங்கன்னா, அது நம்ம நார்மல் நம்ம சேனல் பேரு நம்ம கலி கிரிக்கெட்டர்ஸ் வச்சிருக்கோம். நம்ம கூட ஆடி இருக்கவன், நம்ம நிறைய நாள் பார்த்துருக்கவன், இவன் பண்ணுவான் நமக்கு தெரியும். அண்ட் நம்ம அவங்க கிட்ட பேசி வேலை வாங்க முடியும், நமக்கு தெரியறவங்கள வாங்கிக்கிறாங்க கூட. அது இயல்புன்னு நினைக்கிறேன் நானு. பட் வெளியே இருக்க பிளேயர்ஸ்க்கு தான் அதோட வழி தெரியும். ஸோ அவங்கள சார்பா நம்ம பேசுறதும் நம்ம விடக்கூடாதுன்றதான் அந்த கருத்தையும் நம்ம சொல்றோம். ஸோ அது ரெண்டு பக்கத்துலயும் இருக்கு, ரெண்டு பக்கத்துலயும் பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்க நியாயப்படுத்திப்பாங்க, இவங்க நியாயப்படுத்திப்பாங்க. அது நம்ம ஒரு என்ன சொல்றது நான் எண்டிங் டிபேட்டா தான் போவோம் அது.